கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆகல ஆனா என் ஃப்ரெண்டு பிளேஸ் ஆயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆகல அப்படின்னா அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னடா கேம்பஸ்ல பிளேஸ் ஆகல, ஃப்ரெண்ட்லாம் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிட்டான், சிடிஎஸ்ல பிளேஸ் ஆயிட்டான், ஜோஹோல பிளேஸ் ஆயிட்டான், ஆனா நம்ம பிளேஸ் ஆகாம போயிட்டோமே, இது போய் நல்லதுன்னு சொல்றாரு அப்படின்னு திங்க் பண்ண வேணாம். ரீசன் என்ன அப்படின்னா, நானும் கேம்பஸ் இன்டர்வியூல டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனேன். டிசிஎஸ்ல நாங்க பிளேஸ் ஆகும்போது 2.8 lakhs தான். இன்னைக்கு தான் வந்து டிசிஎஸ்ல வந்து நிறைய வச்சிருக்காங்க. நிஞ்சான்னு வச்சிருக்காங்க, அதுக்கடுத்து பிரீமியம் ஒரு 3 டைப்ஸ் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 lakhsல இருந்து 8 lakhs வரைக்கும் தராங்க. 3 வேரியன்ட் பிரிச்சிருக்காங்க. பட் நாங்க படிக்கும்போது அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு ரோல் தான் இருக்கும். அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் ட்ரெயினிங் நாங்க உள்ள போவோம். எங்களோட சேலரி வந்து 2.5 lakhs தான் இருக்கும். நான் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது என்னை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்ல போட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு ட்ரைனிங் வந்து ஜாவால கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்ல ஒரு 3 months இருந்தேன். அதுக்கடுத்து ஓகே கோடிங் போடுவான்னு சொல்லிட்டு என்னை டெவலப்மெண்ட் மாத்தினாங்க. டெவலப்மெண்ட் நான் ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா Oracle PLC கோல். என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெகசி சிஸ்டம், ரொம்ப ஒரு ஓல்டு டெக்னாலஜி தான். டெவலப்பரா இருந்தேன். பட் ஸ்டில் என்னோட 5 years இந்த கரியர்ல நான் எழுதின கோடுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600 லைன் கோட் எழுதிருக்க மாட்டேன். டெவலப்பரா இருந்தேன், டெவலப்மெண்ட் டீம் லீட் பண்ணேன். லாஸ்ட் 2 years லீவ் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் ஸ்டில் என்னுடைய லேர்னிங் கர்வ் பாத்தீங்க அப்படின்னா நான் காலேஜ்ல கத்துக்கிட்ட அந்த கோடிங் ஸ்கில்ல கம்பேர் பண்ணும்போது நான் கம்பெனில போய் கத்துக்கிட்டது வந்து அதுல வந்து 10% கிடையாது. பிகாஸ் எனக்கு அந்த ஸ்கோப்பே கிடையாதுங்க. எனக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு MNC கம்பெனி. அந்த MNC கம்பெனில இருக்க பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உன்னோட லேர்னிங் கர்வ் வந்து பெருசா வரவே வராது. ஈவன் டெவலப்பர் இருந்துமே சொல்றேன், ஈவன் டெஸ்டர், டிசைனர், சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லவே வேணாம். நம்ம ஒரு டெவலப்பரா இருந்துமே என்னுடைய லேர்னிங் கர்வ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர டவுன் தான். ஏன்னா அங்க வந்து ஒரு எங்க ஸ்கோப்பே இல்ல. அங்க போவோம், ஆல்ரெடி சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வரும், அதை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், டெப்ளாய் பண்ணுவோம். ஒரு சின்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தான் வரும், அதுவே நாங்க ஒரு மாச கணக்குல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ என்னோட லேர்னிங் கர்வ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் 2.5 lakhsல பிளேஸ் ஆகியும் நான் வந்து ஒரு 5 years வெளியே வரும்போது என்னோட சேலரி பாத்தீங்கன்னா 5.5 lakhs 6 lakhs தான். 2012 சொல்றேன் வெளியே வரும்போது. பட் அதே டைம்ல என் காலேஜ்ல கேம்பஸ்ல பிளேஸ் ஆகாத சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்ன ஸ்டார்ட் அப்ல போய் ஒர்க் பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட் அப்ல பாத்தீங்க அப்படின்னா சில பேர்லாம் சம்பளமே இல்லாம 3 மாசம் 6 மாசம் ஒர்க் பண்ணாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 5,000 10,000 சேலரியில போய் பேசுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் சென்டர்ல போய் ஒர்க் பண்ணாங்க. பட் அவங்களுடைய growth பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 years 3 yearsலயே பாத்தீங்க அப்படின்னா அவங்க 5 lakhs 6 lakhs வரைக்கும் போனாங்க. ஃபர்ஸ்ட் 10,000 இருந்தவங்க ஜம்ப் அடிச்சாலே பாத்தீங்கன்னா ஒரு 4 lakhs 5 lakhsல போய் உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய growth 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நான் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அப்பவே 20 lakhs போயிட்டாங்க. 2012ல சொல்றேன். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல நீ எல்லாமே கத்துக்கலாம். என்ன சொல்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் கத்துக்கலாம், பேக் எண்ட் கத்துக்கலாம், சர்வர் டெப்ளாய்மெண்ட் கத்துக்கலாம், பிசினஸ் அனாலிசிஸ், அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் எவாலுவேட் பண்றது எல்லாமே நீ கத்துக்கிறீங்க ஸ்டார்ட் அப்ல. சோ நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேம்பஸ்ல பிளேஸ் ஆகலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில பிளேஸ் ஆகணும் அப்படின்னு எய்ம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் சென்னையில பாத்தீங்கன்னா குட்டி கிடக்கு. ஆக்சுவலா நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈவன் நீங்க இண்டிகிட்டே பார்த்தா சுத்தி 500 கம்பெனி இருக்கு. OMRல பாத்தீங்கன்னா அதுல 500 கம்பெனிஸ் இருக்கும். இங்க மவுண்ட் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கிட்ட ஒரு 100 கம்பெனிஸ் இருக்கும். லேடி ரோட்ல மட்டுமே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 கம்பெனிஸ் வந்துருச்சு. டெவலப்மெண்ட் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி 10க்கு 10 அந்த ரூம்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கம்பெனி தேடி பிடிங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தேடி பிடிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா ஸ்கில் வேணும். ஸ்கில் இல்லாம பிளேஸ் ஆகவே முடியாது. ஒரு MNCல கூட ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாம பிளேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அங்க நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஒர்க்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு ஸ்டார்ட் அப்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் தேவைப்படும். லாஜிக்கல் திங்கிங்னா ப்ரோக்ராமிங்ல ஒரு ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க ஒரு கோர்ஸ் படிச்சாலும் சரி, இல்ல நீங்களே செல்ஃபா லேர்ன் பண்ணாலும் சரி. நான் எப்பயுமே சொல்லுவேன் செல்ஃப் லேர்னிங் இஸ் தி பெஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க யூனிட் டெக்னாலஜிஸ்ல நிறைய பேர் என்கொயரிஸ் வருவாங்க. என்கொயரிஸ் வந்துட்டு ஒரு 1 month கழிச்சு ஜாயின் பண்ணலாம், 2 months கழிச்சு ஜாயின் பண்ணலாம், 6 months கழிச்சு ஜாயின் பண்ணலாம்னு பிளான்ல போவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேற ஒர்க்ல இருப்பாங்க, இல்லாட்டி வேற கோர்ஸ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரலாம் நினைச்சிருப்பாங்க, இல்லாட்டி வேற வேலை பார்த்துருவாங்க, அந்த வேலையை விட்டுட்டு வரலாம் நினைச்சிருப்பாங்க. 2 months கழிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறவங்க அந்த 2 months என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா யூனிக்க பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ படிப்பாங்க. யூடியூப்ல போய் ரிவ்யூ படிப்பான், கூகுளுக்கு ரிவ்யூ படிப்பான், எல்லா ரிவ்யூஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. அது யூஸே கிடையாது. பிகாஸ் எங்க இதுலயும் பிளேஸ் ஆகாத பசங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் அது வந்து கிளாஸுக்கு ஒழுங்கா வர மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, டெஸ்ட்டுக்கு வர மாட்டாங்க, இங்கிலீஷ்க்கு சட்டம் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 2 months 3 months டைம்ல நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா செல்ஃபா லேர்ன் பண்ணணும். அந்த செல்ஃப் லேர்னிங் தான் இருக்க தி பெஸ்ட் லேர்னிங். நான் செல்ஃப் லேர்னிங் கத்துக்கிறது நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆன்லைன்ல ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், தயவு செஞ்சு ஆன்லைன்ல பே பண்ணி படிச்சிடாதீங்க. ஆன்லைன் நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி படிங்க. அது உனக்கு வேலை வாங்கி தரும். நீ ரிவ்யூ படிக்காம ஏதாச்சும் வேலை வாங்கி கிடைக்குமா? கிடையவே கிடையாது. ரிவ்யூஸ் நத்திங். பிகாஸ் நீ கோர்ஸே படிக்காம நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணலாம், கோர்ஸே படிக்காம நீ பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ணலாம். அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீ ஐடிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டுட்ட அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, அதுவும் ஸ்டார்ட் அப்ல போகணும்னு ஆசைப்பட்டுட்ட அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிக்கும். அந்த ஃபண்டமெண்டல் நான் மீன் பண்றது எப்பயுமே வந்து ஒரு ஃபார் லூப், இஃப் எல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாத்துலயும் ஸ்ட்ராங் ஆகுங்க. இதுல ஸ்ட்ராங் ஆகி நீ செல்ஃபா ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணு.
அதை நீ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு எடுத்துட்டு போ. எந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி அதை ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்துட்டு போ. முடிஞ்சா அந்த ப்ராஜெக்ட்டை டெப்ளாய் பண்ணிக்கும். லைவ் நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டெப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் GitHubல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த கோடை புஷ் பண்ணிக்கும். அதை போய் ஓப்பன் பண்ணி காட்டு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. லேப்டாப் எடுத்துட்டு போ. பெஸ்ட் அது. லேப்டாப்ல லைவா அவங்க கோடை எடுத்து அவங்க டெமோ காட்டு. ஈஸியா பிளேஸ் ஆகலாம். நீ ரெஸ்யூம் மட்டும் எடுத்துட்டு போய் பிளேஸ் ஆகலாம், பிளேஸ் ஆக முடியாது. ஸ்டார்ட் அப் கம்பெனில பர்டிகுலரா ஸ்டார்ட் அப் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே பிராக்டிகல் எக்ஸ்போசர் மட்டும்தான். கம்யூனிகேஷன் அவங்க எதிர்பார்க்க முடியல. கம்யூனிகேஷன் நத்திங். அங்க கம்யூனிகேஷன் ஜீரோ வரனாலும் பிரச்சனையே கிடையாது. நீ எய்ம் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஈவன் இப்ப நீ ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இப்போதே தேட ஆரம்பிச்சு. நீ காலேஜ் முடிச்சுட்டு தான் தேடுவேன் நினைக்காது. பிகாஸ் கேம்பஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு திங்க் பண்ண அப்படின்னா இப்போ இருந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பி. நீ காலேஜ் முடிச்சு ரிசல்ட் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்து நான் வேலை தேட போறேன் அப்படின்னா அடுத்த பேட்சே வந்துருவாங்க. சோ நீ பிளேஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட, கேம்பஸ் ஒன்னு கேம்பஸ் இல்ல அப்படி கேம்பஸ் பிளேஸ் ஆகல அப்படி நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா இப்ப இருந்தே ஸ்டார்ட் சர்ச்சிங் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஒரு பக்கம் பேரலா சர்ச் பண்றது, ஒரு பக்கம் பேரலா உன்னுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டே இரு. ஏன்னா ரைட் கம்பெனி எப்ப கிடைக்கும் தெரியாது. பிகாஸ் நீ 10 கம்பெனி போவ, 10ல 8 கன்சல்டன்சியா இருக்கும், இல்லாட்டி சாஃப்ட்வேர் கம்பெனியாவே இருக்காது. 2 கம்பெனி கண்டிப்பா சாஃப்ட்வேர் கம்பெனி கிடைச்சிடும், ஸ்டார்ட் அப்பா கிடைச்சிடும். அந்த 2 கம்பெனி கிடைக்கிற கம்பெனி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில்ல போய் ப்ரூவ் பண்ணு. லேப்டாப் எடுத்துட்டு போய் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டு. லேப்டாப் காட்டுற பாசிபிலிட்டிஸ் இல்லையா, நீ டெவலப் பண்ண ப்ராஜெக்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஈஸியா நீ இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். பேசும்போது நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஐ லவ் டு ஒர்க் இன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நிறைய நான் பார்த்துருக்கேன். அது ஸோ நான் ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு சேலரி ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நீ சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணு. இல்ல எனக்கு சம்பளம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. இல்ல எனக்கு ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி சொல்லி புரிய வைங்க. நீ ஒரு பிபிஓலையோ ஒரு கேபிஓலையோ ஏஆர் காலரோ ஒர்க் பண்ணி 20,000 30,000 வாங்குறது யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லி புரிய வச்சுட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனில 1 year வித்தவுட் சேலரி நான் கூட தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்க. உன் கரியர் growth உன் காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூல படிச்ச அந்த பையனோட பயங்கர டிராஸ்டிக்கா இருக்கும். உன் ஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு 3 lakhs போயிருக்கட்டும் 4 lakhs போயிருக்கட்டும், 3 years கழிச்சு அவங்களோட சேலரி growth 5 lakhs இருந்து 8 lakhs போயிருக்காது. ஆனால் 3 years to 4 years உங்களோட சேலரி growth பார்த்தீங்கன்னா 15 lakhs வரைக்கும் போயிடும். நான் சொல்றது கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றேன், ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க நீங்க. பட் இது பில்டப்லாம் கிடையாது. நான் லைவா நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனில இருக்க லேர்னிங் growth வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் இப்பயும் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரெகட் பண்றேன். பிகாஸ் காலேஜ்ல நான் படிச்சது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான், ஐடி கூட கிடையாது. எனக்கு அப்போ சி ப்ரோக்ராம் அவ்வளோ பிடிக்கும், சில அவ்வளோ சூப்பராக கோடி அடிப்பேன். பட் டிசிஎஸ் எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அதனால என்னோட growth பெருசாவே இல்லை ஐடியில். ஸோ நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்றது, கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிட்டா ஓகே, வெல் அண்ட் குட். இப்போ ஒர்க் பண்ணி அங்கேயும் போய் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளேஸ் ஆகலையா ஃபீலே பண்ணாத, இப்பயே ஒரு ப்ரோக்ராமிங் பக்காவா கத்துக்கோ, ஃபண்டமெண்டல் பக்காவா கத்துக்கோ. அது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணு. ட்ரை சர்ச்சிங் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அப்ரோச் பண்ணு. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல எங்கே போனாலும் அதோட ஓனரே அங்கே இருப்பாரு, சிஓ அங்கே இருப்பான். அவரை மீட் பண்ணு, இம்ப்ரெஸ் பண்ணு, அங்கே ஒரு வேலையை வாங்கு. உன் கரியர் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு growth கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் HR நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.